வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. இந்த வாரத்துக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்றதை பார்த்துடலாம். ஏற்கனவே லைவ்லேயே கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்து சொல்லியிருக்கிறேன், அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பிடி இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் 750க்கு மேலே என்ட்ரி கிடைச்சா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 800 வரைக்கும் போகிறதுக்கு வந்து பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா. எஸ்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 713 அப்படின்றத எஸ்எல்ஆ மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டாக் நேம் வந்து பிடி இன்ஜினியரிங். இது ஃபஸ்ட்டு ஸ்டாக். செகண்ட் ஸ்டாக் வந்து லின்கோலின் ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஹையை வந்து பிரேக் பண்ணணும். ஓகேங்களா. அப்போது 750க்கு மேலே தான் இதுவும் என்ட்ரி. 800 வரைக்கும் போகிறதுக்கு வந்து பாசிபிள் இருக்குது. எஸ்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த தான் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ 667 எஸ்எல்லை வச்சுட்டு பிரேக் அவுட் இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் ரீடெஸ்ட் வருதுன்னா மறுபடியும் இந்த 714 வரைக்கும் ரீடெஸ்ட் வரதுக்கு பாசிபிள் இருக்கும். ஓகேங்களா. இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து கேபிஆர் மில். நான் சொல்கிற எல்லாமே டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஒன்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ட்ரி எடுங்க. ஓகே, கேபிஆர் மில்லை பொறுத்த மட்டும் கீழே வந்து பாட்டம் சப்போர்ட் எடுக்க முயற்சி பண்ணியிருக்கு. ஓகேங்களா. வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கேனலோட ஹையை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு 760 வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. எஸ்எல் வந்து கீழே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 710 எஸ்எல்லை வச்சுட்டு பிரேக் அவுட் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். அகைன் அதையும் தாண்டி போனால் மட்டும் ஒரு 800 அப்படின்ற லெவல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, ஏன்னா இது வந்து டவுன் ட்ரெண்ட்லேருந்து ரெக்கவர் ஆகிறதுனால நம்ம பார்த்துட்டு தான் என்ட்ரி எடுக்கணும். ஸோ அதனால சொன்னேன், இந்த கேனலோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த லெவலவே எக்ஸிட் பண்ணிவிட்டு அகைன் நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு அடுத்த லெவல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து ரயில்டெல். ஸ்டாக்ஸுக்கு மட்டும் மெம்பர்ஷிப் அவைலபிளாக இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் எல்லாமே டெலிகிராமில் இருக்குது. ஓகேங்களா. டெலிகிராம் லிங்க் வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கொடுத்துறேன். ரயில்டெல்லில் பொறுத்த மட்டும் ஏற்கனவே ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறம் திரும்புகிற மாதிரி இருக்குது. ஓகே, லாஸ்ட் டே எல்லாமே வந்து ரயில்வே ஸ்டாக்ஸ் ஃபுல்லாகவே ஒரு சின்ன அகைன் திருப்பி வர்றதுக்கு ஒரு பாசிபிள் இருக்கிற மாதிரி காட்டுது. இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அகைன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. அப்படி போகிற பட்சத்தில் நான் வந்து 500 வரைக்கும் போகும்னு போட்டு வச்சுருக்கிறேன். பட் இருந்தாலுமே நம்ம வெயிட் பண்ணணும். இன்கேஸ் மொமெண்டம் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது தான். இன்கேஸ் இந்த கேனலோட ஹையை பிரேக் பண்ணிங்கன்னா ஒரு டெம்பரவரியாக 430-35 இந்த லெவலில் கட் பண்ணிக்கோங்க. அகைன் இந்த இடத்துல மேஜரான பிரேக் அவுட் இருந்தது அப்படின்னா அடுத்த லெவல் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எஸ்எல் வந்து இந்த கேனலோட லோ கூட வச்சுக்கோங்க. ஒரு 370 எஸ்எல்லை வச்சுட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து AWL அதானி வில்மர். இதை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஓகேங்களா. பிரேக் ஆகி அந்த இடத்துல தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 413 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 413 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 440 வரைக்கும் போகும். ஆனால் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் போட முயற்சி பண்ணும். ஓகேங்களா. ஸோ எஸ்எல் மட்டும் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து KPEL. ஏற்கனவே அதிலே வேறு நிறையா ஸ்டாக்ஸ் சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் அதையும் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து மொமெண்டம் ஸ்டாக்கு, ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகம். இது ஒரு டபிள்யூ பட்டன் மாதிரி பிரேக் அவுட் கொடுத்து போய்கிட்டு இருக்கு. அப்பர் சர்க்யூட் அடிச்சிருக்கு. கிடைச்சா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். பட் ரிஸ்க் இருக்கும். ஓகேங்களா. ஒரு 480 வரைக்கும் இல்லை ஒரு 500 வரைக்கும் ட்ரை பண்ணிக்கலாம். KPEL, KP எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக். ஓகேங்களா. இதுக்கு அடுத்து வந்து சோனா காம்ஸ். ஓகே, இந்த ஸ்டாக் வந்து ஒரு மேஜரான பாயிண்டில் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால தான் இதை வந்து சூஸ் பண்ணேன். ஒரு அகைன் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 685 இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எஸ்எல் இந்த இடத்த மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 610 எஸ்எல் வச்சுட்டு பிரேக் அவுட் இருந்தால் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. இது வந்து பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுது. ஆனால் பட் நிறையா தடவை இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ பிரேக் அவுட் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து IRCTC பார்த்துடலாம். அதோட முடிச்சுக்கலாம். IRCTC நான் ஏற்கனவே மெம்பருக்கும் போட்டிருக்கேன். ஓகே, இது என்னோடய வியூ மட்டும்தான். ஓகே, நீங்கள் வந்து கால்ஸ் டிப்ஸ் அந்த மாதிரி நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கேனலோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு 994 போகும். அதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஒரு 1030 வரைக்கும் போகும். எஸ்எல் வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கிறேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ சொன்ன ஸ்டாக்ஸை வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கேளுங்க. ஓகே, சன் டிவி. சன் டிவி வந்து ஒரு சின்ன பிரேக் அவுட் வேணுங்க. இந்த இடம் பிரேக் அவுட் வேணும். ஒரு 640க்கு மேலே பிரேக் அவுட் இருந்தது அப்படின்னா ஒரு 660 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அந்த பிரேக் அவுட் வந்து வேணும். இந்த வாரம் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ஒரு 650 660 வரைக்கும் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா.
வேறு காலையிலே நெஸ்லே எல்லாம் சொல்லியிருப்பேன், அந்த லைவில் செக் பண்ணிக்கோங்க. மொமெண்டம் ஸ்டாக்ஸ் வேணுன்றதுனால தான் இதில் வந்து அப்டேட் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. இது போக வந்து கொஞ்சம் பென்னி ஸ்டாக்ஸ் இருக்குது, வேணும்னா மட்டும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ஓகேங்களா? அது வந்து அப்டேட் பண்ண முயற்சி பண்ணுறேன். ஏன்னா எடுத்து வச்சுருக்கிறேன், பட்டு நீங்கள் எந்த மாதிரி அது வந்து நிறைய பேர் எடுக்கிறாங்களா என்னன்றது தெரியாது. ஸோ அதனால் அது வந்து அப்டேட் பண்ணல. சரி, இப்போ உள்ள ஸ்டாக்ஸ் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போவே வந்து 8லேருந்து 10 ஸ்டாக்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இந்த ஸ்டாக் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. ஜேகிரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக், இது கொஞ்சம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகே, இது வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கேனலோட ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு 140 வரைக்கும், 140 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். எஸ்எல் கரெக்டாக அங்கே தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனலைசிஸ் பண்ணுங்கள். நீங்களும் தெரியல அப்படின்னா கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே டெலிகிராமில் வந்து டீட்டெயில் எல்லாமே இருக்குது. ஸோ டெலிகிராமில் வந்து லைக் பண்ணிவிட்டு முக்கியமாக வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி பெரும்பாலும் வாரம் லைவ் போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். ஏன்னா எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறையா பேர் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பட் நிறையா பேரால் ஜாயின் பண்ண முடியலன்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பரவாயில்ல, நெக்ஸ்ட் வீக் முடிஞ்சால் சாட்டர்டே நைட் போடுங்க அப்படின்றாங்க. நான் முடிஞ்சால் சாட்டர்டே நைட்டுக்கு வந்து லைவ் வர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன். நைட்னா ஒரு 8 o'clock பக்கத்தில் தான் வர முடியும், ஓகேங்களா? ஸோ முடிஞ்சால் நான் வந்து லைவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். டவுட்ஸ் இருந்ததுன்னா எழுதி வைங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிங்க, அதுதான் நல்லது. ஓகே, லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் லைவ் வந்து ஜாயின் பண்ண முடியும். இது இன்னும் நிறையா பேருக்கு தெரியல, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.